領域展開福間水志マジか術式反転赤術式順平青 Wake up, filthy. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் ரேண்ட் அண்ட் ரியூக். ஸோ இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன டாபிக்னு எனக்கும் தெரில. ஸோ டாப்பிக்கே யோசிக்காமல் கேமரா ஆன் பண்ணிட்டு வந்துட்டு நின்றுட்டுருக்கேன் நான். ஸோ ஒரு சின்ன இது இருந்துச்சு, லைக் ஓகே இதை பற்றி இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு. ஸோ அந்த சின்ன எதுனா மென்ஸ் மென்டல் ஹெல்த். ஸோ இது வந்துட்டு ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டாக் அபவுட் திஸ் டாபிக். இது நான் எப்போ வந்துட்டு யூடியூப் சேனல்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேனோ அப்போ இதை பற்றி பேசிக்கலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது ஓகே இப்போ பேசலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் நிறையா பேசுவேன், என்னென்னமோ பேச போகிறேன். ஸோ எல்லோரும் அப்படியே உட்காருங்க, சமத்தாக உட்காருங்க எல்லோரும். அப்படி குழந்தைங்களா நல்லா சேர் போட்டு ஜம்முன்னு கையில் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுட்டு நல்லா உட்காருங்க. ஓ நான் ரேண்ட் பண்ண போகிறேன், அதை எல்லோரும் நீங்கள் கேட்க போகிறீங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம். ஸோ இது வந்துட்டு மென் சஃபரிங் இன் சைலன்ஸ் அப்படின்ற விஷயம் வந்துட்டு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். இது ஏன் நான் சென்சிட்டிவ்னு சொல்கிறேன்னா, இதனால் என்னோட சர்க்கிள்னு இல்லை, என் சர்க்கிளில் இருக்கிறவங்களோட சர்க்கிளில் இருந்த ஒரு சில பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாகவே மென் ஆர் ஸ்ட்ராங்கர். ஸோ அதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இது உடனே வந்துட்டு விமன் ஆர் வீக்கர்னு நான் சொல்லலை. தேர் ஆல்சோ ஸ்ட்ராங்கர், ஈக்குவலி ஸ்ட்ராங். நான் வந்துட்டு இவங்க மேலே இவங்க கீழேன்ற டாப்பிக்குக்கே நான் வரல. நான் என்ன நினச்சேன்னா, விமன்ஸ் வந்துட்டு லைக் லேடிஸ், அவங்க வந்துட்டு ஃபீமேல்ஸ் வந்துட்டு அந்த பெயினை வந்துட்டு வெளியே சொல்லுவாங்க. பட் மென் ஷுட் நெவர் க்ரை அப்படின்ற மாதிரியே ஃப்ரேம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்துட்டு ஓகே நம்ம ஒரு மென்னாக வந்துட்டு நம்ம அழுகக்கூடாது, நம்ம வந்துட்டு வி ஷுட் பி ஸ்ட்ராங். ஐ மீன் நானும் ஏன்றேன் பாருங்க, அப்படிலாம் கிடையாது. அழுகலாம், மென்னும் அழுகலாம். லைக் எமோஷன்ஸ் எல்லாருக்கும் இருக்குது, யார் வேணாலும் அழுகலாம். இவங்க தான் அழுகணும், இவங்க அழுகக்கூடாதுன்னெலாம் கிடையாது. உங்களோட லைக் உங்கள் சர்க்கிளில் யாராச்சும் ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு டிப்ரெஸ்டாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, போய் ஆனால் அவனோ இல்லை லைக் ஒரு பொண்ணோ பையனோ, லைக் ஜெண்டர் டசன்ட் மேட்டர், போய் பேம்பர் பண்ணி ஓகே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு லைக் let them talk, listen to them. அவங்கள பேச விட்டு கேட்டு பாருங்கள். நான் ஏன் இந்த பர்டிகுலர் டாபிக் சொல்கிறேன்னா, எனக்கு என்னோடய சர்க்கிளில் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு they listen to me, they pamper me and they really take good care of me. லைக் எனக்கு ஒன்றுனா லைக் பதறுவாங்க, லைக் அவன் சாப்பிட்டானான்னு தெரியல, லைக் எனக்கு கால் பண்ணி சாப்பிட்டியா, லைக் ஐம் ஆல்சோ சஃபரிங் பட் ஐ டோன்ட் வாண்ட் பிராக் அந்த டாபிக் இன் டு திஸ். இதுக்குள்ளே நான் வந்துட்டு அதை கொண்டு வர விரும்பலை. Do you ever look at someone and wonder what is going on inside their head? Squash banana, Oh shit. Here we go again. ஏன் இதை பற்றி இப்போ பேசணும்னு தோணுச்சுன்னா, இதை பற்றி விழிப்புணர்வுன்னு சொல்லலாம். அதுன்னு லைக் அதை பற்றி பேசுகிற வயசான்னு கேட்டிங்கன்னா, மேபி நாட், மேபி எஸ், எனிதிங் குட் பி. ஐம் ஜஸ்ட் 22. எனக்கு வந்துட்டு
ஒரு 22 வயசு பையன் வந்துட்டு இதை பற்றி பேசலாமான்னு கேட்டிங்கன்னா பேசலாம், யார் வேணாலும் இதை பற்றி பேசலாம். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த டாப்பிக்கை பற்றி பேசி இதை பற்றின அவேர்னஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். ஏன்னா எவ்ரி ஒன் மேட்டர்ஸ், எவ்ரி ஒன்ஸ் லைஃப் மேட்டர்ஸ். ஸோ உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை யாராச்சும் சும்மா அவனை பார்த்தா அப்படி இருக்குன்னுலாம் கிடையாது. நீங்கள் ஜென்ரலாகவே கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ ஐயோ ஆல்ரைட், ஐயோ டூயிங் குட் அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே பேசி என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த சேனல் வந்துட்டு ரேண்ட் அண்ட் யாப்பிங் பற்றி தான். ஆக்சுவலி ஐம் ரேண்டிங் ரைட் நவ். நான் வந்துட்டு எதை பற்றி வேணாலும் பேசுவேன் அந்த சேனலில். அதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும்லாம் கிடையாது. எதை பற்றி பேசணுன்ற ஒரு இது இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன். அதையும் நான் சொல்லிடுறேன். சும்மா அதுக்குன்னு ரேண்ட்டு ஆப்புனா எதை பற்றி வேணாலும் பேசிட்டு என்னத்தை வேணாலும் பேசிகிட்டு இருப்பேன்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஐம் லெட்டிங் யூ கைஸ் நோ தட் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன் அந்த சேனலில். உங்களை சிரிக்க வைப்பேன், உங்களை யோசிக்கவும் வைப்பேன். ஏன்னா நான் நிறைய பேர்த்த சிரிக்க வச்சுருக்கேன் அஸ் அ கிளாஸ் க்ளவுன். அந்த ஒரு சில பேர் வந்துட்டு சொல்கிறப்ப நல்லா இருக்கும், அவங்க கூட இருக்கிறப்போ வந்துட்டு எனக்கு இந்த அதை பற்றின தாட்லாம் எனக்கு எதுவும் வரலை, ஐம் ஹாப்பி, நான் வந்துட்டு எதை பற்றி யோசிக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஐ டூ ஃபீல் ஹாப்பி, ஐ டூ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஓகே சார், நம்ம ஒரு சில பேர் ஸோ something proud of myself, proud to be. ஸோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ரொம்ப நேரம் நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கனாலோ இல்லை இது நான் மென்னுன்னு ஆரம்பித்து நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்து முடிச்சிட்டேன். ஜெண்டர்னு இல்லை, பட் பொதுவாக நான் பார்த்து இது வரைக்கும் யூடியூப்பு எல்லா இதுலேயுமே சாரி கைஸ் ஸ்வெட்டிங், நான் பார்த்த வரைக்கும் ஃபீமேல்ஸ் வந்துட்டு அட்லீஸ்ட் சொல்கிறதுக்கான ஆளுங்க யாராச்சும் இருப்பாங்க, கேட்குறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. பட் மென் வந்துட்டு மென் ஷுட் நெவர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா பேசிகிட்டே இருந்தான் திடீர்னு இருட்டாயிருச்சுன்னு பார்க்குறீங்களா? தம்பி லைட் மேன், லைட் 1 போடுங்க, லைட் 2, லைட் 3. என்னடா வெளிச்சமும் வந்துடுச்சு, இன்னும் ஆளை காணோன்னு பார்க்குறீங்களா? பெட்டிக்குள்ளே போனவா இங்கே வந்துட்டேன். இடையூறுக்கு மன்னிக்கவும். 15ஆம் நம்பர் ரீல குரங்கு தூக்கிட்டு போயிடுச்சு. அதுபோல் எடுத்து வச்சிருந்த செகண்ட் ஹாஃபை காணோம், எங்கிட்ட போச்சுன்னு தெரியல. பட் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், மணி 12 ஆயிடுச்சு. நம்ம யூடியூப் ஃபேமிலிக்காக இது கூட பண்ணாமையா உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக சுட சுட கண்டென்ட் எடுத்துட்ருக்கேன். ஸோ பேக் டு த டாபிக். இங்கே பவுடர். ஸோ மென் ஷுட் நெவர் க்ரைன்னு சொல்லியே வந்துட்டு ஃப்ரேம் ஆயிடுச்சு. அண்ட் மாஸ்குலினிட்டி ஸ்டாய்க்னு சொல்லியும் மென் வந்துட்டு அழுதா தேர் வீக்கர் அப்படின்ற மாதிரி விஷயமும் வந்துட்டு ஃப்ரேம் ஆயிடுச்சு. அப்படிலாம் கிடையாது. ஐ மீன் ஸ்டாய்க்னா பீயிங் எமோஷன்லெஸ் அண்ட் காம். அது பீயிங் எமோஷன்லெஸ் அண்ட் காம் வந்துட்டு நல்லது தான், அது தப்புலாம் கிடையாது. பட் எல்லா நேரமும் அப்படியே இருந்துட்டோம்னா அது வந்துட்டு பெரிய ஒரு விஷயமாக போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொல்கிறது புரியும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணி
பேசுகிறதுனால ரிலீவ்டாக இருக்கும் நமக்கு. லைக் அதனாலே நிறைய விஷயத்தை ப்ரிவென்ட் பண்ணலாம். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க தான் அழுகணும், அவங்க தான் அழுகக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. யார் வேணாலும் அழுகலாம். எமோஷன்ன்றது எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம், உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு அட்லீஸ்ட் வீக்லி, டெய்லி கால் பண்ணலனாலும் வீக்லி 2 ஆச்சும் கால் பண்ணி எப்படி இருக்க, என்ன எதுனா அவங்களோட புலம்பலையும் அவங்க ரேண்ட்டையும் நீங்கள் கேட்டிங்கன்னா தேல் ஃபீல் ஃப்ரீ. எப்போதுமே எல்லோரும் லைக் அண்ட் முக்கியமாக வந்துட்டு டிப்ரெஸ்டாக இருக்கிறவன் டிப்ரெஸ்டாக இருக்க மாதிரி காட்டிக்கவே மாட்டான். அதுதான் வந்துட்டு ஒரு அதை நம்மளால் கண்டுபிடிக்கணும். ஓ ரைட்டு, இவன் டிப்ரெஸ்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போது இந்த வீடியோவை பார்த்து டிப்ரெஸ்டாக இருக்கிறவன் தான் சிரிப்பான். ஏன்னா நான் டிப்ரெஸ்டாக இருந்துருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் எப்படி ஒரு டிப்ரெஸ்டாக இருக்கிறவனோட இது வந்துட்டு ஒர்க் ஆகும், மண்டை வந்துட்டு இதாகும் அப்படின்னு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு இது ஒரு நியூஸாக ஒரு விஷயமாக வந்துட்டு நான் கன்வே பண்ணணும்னு நினச்சதை கன்வே ஆகும். ஆனால் டிப்ரெஸ்டாக இருக்கிறவனுக்கு பார்த்து சிரிச்சுட்டு தான் இருப்பான். ஸோ லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. இஃப் யூ ஃபீல் லோன்லி ஃபீல் ஃப்ரீ டு டெக்ஸ்ட் மீ. என்னோட இன்ஸ்டா ஐடியை கூட கரெக்டாக இந்த இங்கே போடுறேன். இதுதான் என்னோடய ஐடி. ஸோ இந்த ஐடிக்கு நீங்கள் வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணலாம், எப்போ வேணாலும் டெக்ஸ்ட் பண்ணலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ கேட்க ஆள் இல்லாமல் லைக் நம்ம சொன்னால் கேட்பாங்களா, லைக் கேட்குறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு நினச்சி தான் நிறைய விஷயம் நடக்குது. அதெல்லாம் நடக்காமல் இருக்க நம்ம இது பண்ணணும். ஸோ நான் சொன்ன விஷயம்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோவும் எண்டுக்கு வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை உங்களுக்கு புரிய வைக்கணும். இதை வந்துட்டு ஏன்னா இது வந்துட்டு ஒரு சென்சிட்டிவான விஷயம். இதை வந்துட்டு புரிய வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ உங்களுக்கு புரிய வச்சுருப்பேன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அந்த வீடியோவை. அண்ட் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இவ்வளோ நேரம் சமத்தா உட்காந்து கேட்டதுக்கு தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி கண்டிப்பாக பேசுங்க. அவங்கள்ட்ட பேசினாலே ஒரு சில விஷயம்லாம் வந்துட்டு சால்வ் ஆகும். ஸோ இவ்வளோ நேரம் சமத்தா உட்காந்து இருந்திருக்கீங்க, தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் உங்கள் எல்லாரையும். ஸோ பாய் பாய், ஹேவ் அ கிரேட் டைம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை பற்றி நான் பேசினப்போ இதை பற்றி நான் பேசுகிறப்போ ஒரு 30-40 வயசு இருக்கிறவன் வந்துட்டு பேசுகிற மாதிரி தோணுச்சா என்னென்னு எனக்கு தெரில. எனக்கு இதை கன்வே பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் கன்வே பண்ணிட்டேன், நான் நம்புகிறேன். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்கு ஏஜும் வந்துட்டு ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது. யார் வேணாலும் இதை பற்றி பேசலாம். ஒரு 18 வயசில் இருக்கிறவனும் பேசலாம், என்னை மாதிரி ஒரு 22 வயசில் இருக்கிறவனும் பேசலாம், யார் வேணாலும் பேசலாம். இதோட சீரியஸ்னஸையும் இதை பற்றி பேசணும்னு நான் நினச்சேன். ஸோ நான் பேசிட்டேன். இது எவ்வளோ ஃபன்னாக எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்குங்களோ அப்படி புரிஞ்சுக்குங்க. ஓகே, பாய்.